பாஜக தலைமையில தான் அதிமுக கூட்டணி அதிமுக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இல்லை, அவங்க எங்கள் கூட்டணியில் இல்லை, அதை பற்றி அவர் கவலைப்பட தேவையில்லை, அவர் விவாதிக்கவும் தேவையில்லை, அவர் கருத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. எங்கள் கூட்டணியில் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியோட தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றவங்க தான் அதை பற்றி கவலைப்படணும், அதை பற்றி கருத்து சொல்லணும், அதை பற்றி விவாதிக்கணும். கூட்டணியிலே இல்லாதவர் அதை பற்றி கருத்து சொல்கிறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்குன்றதை அவர்கிட்ட கேட்கணும். களத்தில் இருக்காரா இல்லையான்றது மக்கள் தானே தீர்ப்பு சொல்லணும். அது மக்கள் தீர்ப்புக்கு பிறகு தான் யார் களத்தில் நிற்கிறார்கள், யார் களத்தில் இல்லாமல் போனார்கள், காணாமல் போனார்கள் என்பதெல்லாம் நாம் தேர்தல் தேதி இன்றைக்கு அறிவித்து வாக்கு பதிவு செய்து தீர்ப்பு வருகிற போது தான் களத்தில் யார் யார் நிற்கிறார்கள் என்பதும் யார் யார் காணாமல் போகிறார்கள் என்பதும் அது மக்களுடைய தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு. திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துகிற சக்தி யாருக்கு இருக்கிறது என்று தனிப்பட்ட ஒரு கட்சி தலைவர் விருப்பத்தை நாம் அது முடிவாக எடுத்துக்கொள்ள முடியாது. மக்கள் யாரை தீர்மானமாக எடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், திமுக எப்பொழுதெல்லாம் ஆட்சியிலே தவறு செய்கிறதோ, எப்பொழுதெல்லாம் அவர்கள் மக்கள் விரோத செயல்பாட்டிலே செல்கிறார்களோ, எப்பொழுதெல்லாம் அவர்கள் சர்வாதிகாரத்தையும் கொடுங்கோல் ஆட்சியையும் கையில் எடுக்கிறார்களோ, அப்பொழுதெல்லாம் அதை தட்டி கேட்டு அவர்களை வீழ்த்துகிற தகுதியும் திறமையும் மக்கள் செல்வாக்கும் அனுபவமும் ஒரே பெற்றிருக்கிற 54 ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருக்கிற மனித புனிதர் புரட்சித் தலைவரால் தொடங்கப்பட்டு அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்டு இந்தியாவிலே 3வது இயக்கமாக இன்றைக்கு புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களால் பாதுகாக்கப்படுகிற ஒரே இயக்கம் மக்கள் இயக்கம், மக்கள் செல்வாக்கு பெற்றிருக்கிற இயக்கம். சத்துணவு திட்டத்திலே தொடங்கி குடிமராமத்து திட்டம் வரை மக்களுக்கு வாரி வழங்கிய மகத்தான இயக்கம் மக்கள் இயக்கம், ஏழை எளியவர்களுடைய இயக்கம், சாமானியுடைய இயக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் மட்டும்தான் தீய சக்தி திமுகவை வீழ்த்த முடியும் என்பது மக்களுடைய தீர்ப்பு. தலைவர்கள் அவருடைய விருப்பத்தை சொல்லலாம், ஆனால் அது மக்கள் தீர்ப்பாக அமையுமா என்பது தேர்தல் காலத்திலே தான் நீங்கள் அதை பார்க்க முடியும். ஆகவே திரும்ப திரும்ப எத்தனை முறை சொன்னாலும் இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டுவதற்கு எடுக்கிற முயற்சி தானே தவிர அதில் ஒன்றும் இல்லை. புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் தவிர்த்து விட்டு அரசியல் களத்தில் யாருமே தங்களை அடையாளப்படுத்தி கொள்ள முடியாது. அதனால்தான் ஸ்டாலின் அவர்கள் கூட சில நேரங்களிலே என் பெரியப்பா என்று அப்பா சொல்வதையும் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆகவே அவர்களுடைய தியாகத்தை தவிர்த்து விட்டு தமிழ்நாட்டில் அரசியல் களத்திலே தங்களை அடையாளப்படுத்த யாரும் முயற்சிக்க மாட்டார்கள். அப்படி முயற்சியாலும் தோல்வியிலே தான் முடியும். ஆனால் நம்ம இருவரும் தலைவர்களையும் தெய்வமாக வணங்குகிற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குத்தான் அந்த சொத்து, அந்த பெருமை, அந்த தியாகம், அந்த உழைப்பு, அந்த வரலாறு, அந்த எதிர்காலம் எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சேர்ந்தது என்பது மக்கள் கடந்த கால தீர்ப்பிலே அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.